வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா கல்யாணம் இன்னைக்கு எபிசோடில் மகா ராஜலட்சுமிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்ன தான் என்ன மருமக இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் தான் என்னோட அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்ட ராஜலட்சுமி ரொம்ப கோபப்படுறாங்க. நீ என்னை அத்தைன்னு கூப்பிடாத, எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் பத்திட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டோட மூத்த மருமகனா என்னவே எல்லாரும் முன்னாடி எதிர்த்து பேசிட்டே இல்லை நீ அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க. என்னதான் குப்பை பறந்து கோபுரத்தில் ஒட்டினாலும் அது கோபுரம் ஆகாது அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. நான் ஏதாவது உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க மகா. என் பையன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் உன்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டானா, அதனால தான் வந்து மன்னிப்பு கேட்குறியா அப்படின்னு நக்கலாக கேட்குறாங்க ராஜலட்சுமி. நான் ஒருத்தி இந்த வீட்டில் இருக்கிறேன்றதையே அவங்க பையன் மறந்துட்டாரு அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை நான் சரி பண்ணணும், இந்த வீட்டில் இருந்த அமைதி மறுபடி வரணும், அதுக்காக தான் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜலட்சுமி ரொம்ப கோபமாக இப்போது மகாட்ட சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே உன்னை தலையில் தூக்கி வச்சு ஆடினா கூட இந்த வீட்டோட மருமகன் நீ நான் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்ததான் மகா ரொம்ப வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறேங்க. என்னோட அம்மா அப்பா மேலே நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன், அதே மாதிரி சூர்யாவுமே அவரோட அம்மா அப்பா மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாரு, அதனால வந்த பிரச்சனை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை எல்லாத்தையும் சமாளித்து வர்றதுக்கான மனதைரியத்தை நீ எனக்கு கொடுக்கணும் கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிறேங்க. மறுநாள் காலையில் சூர்யா இப்போது கண் முழிச்சு பார்க்குறாரு. கையில் கட்டு இருக்கிறத பார்த்த உடனே அதை கோபப்பட்டு கலட்டி வீசி எறிகிறாரு. ஒரு நிமிஷம் நான் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மகா. கிருஷ்ணமூர்த்தி சார்கிட்ட எங்கள் வீட்டில் கான்டாக்ட் எடுத்துருக்குறாங்க, நான் போகலைன்னா வேலையெல்லாம் நின்று போயிடும், நாங்கள் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சூர்யாவுக்கு மகா கூட பேசுகிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஃபோனை எடுத்து பேசுகிற மாதிரி மகாவை திட்டுறாரு. தப்பு பண்ண யார் கூடயும் நான் பேச மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மகா எப்படியாவது அவங்க அம்மா அப்பாவுக்கு உதவி பண்ணணும், அவங்க போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. தாத்தாட்ட வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போய் நான் உதவி பண்ணட்டுமா தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் நான் போயிட்டு வரதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த வீட்டில் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையம்மா, நீ என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்ருக்குற அப்படின்னு தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு. பாட்டியுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான் ராஜலட்சுமி அப்படின்னு திட்டுறாங்க. கொற்ற மலையில் மகாவை சூர்யா வெளியில் தள்ளி கதவை அடைச்சான், ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னத்தை பண்ண முடியும், அது சூர்யா எடுத்த முடிவு அப்படின்ற மாதிரி ராஜலட்சுமி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சூர்யா உன்னோட பையன் தானே, நீ சொல்லியிருந்தா அவன் கண்டிப்பாக கேட்டிருப்பான் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா சொல்லிட்டு இருக்கிறாரு, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறது கூட அவளுக்கு சுதந்திரம் கிடையாதா அப்படின்னு கேட்குறாரு. யாருமே பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருக்கிறாங்க. இதை நீங்கள் எல்லாரும் எனக்கு சொல்கிற சம்மதமாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிடுறாரு மகாட்ட. மகாவுமே இப்போ ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. இதுக்கிடையில் இப்போது சூர்யாவுக்கு அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்த பார்ட்னர் கால் பண்ணுறாரு. மிடில் கிளாஸ் ஜுவல்லரி டிசைன்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லுங்கள், நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், மகா இன்னைக்கு லீவு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சூர்யா. ஜுவல்ஸில் டிசைனில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கே நாங்கள் மெயில் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லிடுறாரு. இதுக்கிடையில் சித்ரா தேவி கௌதம்கிட்ட ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னதான் அந்த மகாவுக்கு குடைச்சல் கொடுத்தாலும் அவன் நினச்சதை அவள் சாதிச்சுட்டு தான் இருக்கிறா அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. கௌதம் சொல்கிறாரு, எல்லா தப்பும் ஒன்னாலதாம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் தான் ராஜலட்சுமி பெரியம்மாவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக மகாவை கல்யாணம் பண்ணி வச்சிங்க சூர்யாவுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீ தானடா எனக்கு தெரியாமல் ஐஸ்வர்யா கூட சுற்றுன அப்படின்னு கேட்குறாங்க சித்ரா தேவி. அவள் கன்சீவ் ஆனதுனால தான் எல்லா பிரச்சனையும், அதுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு திட்டுறாங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அந்த மகாலட்சுமி வீட்டில் என்ன நடக்குதுன்றதை நீ நோட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு சாதகமாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் நீ இடையில புகுந்து அடித்து ஆடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவையும் மகாவோட அக்காவையும் ஒரே நேரத்தில் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. சூர்யா இப்போ அவரோட பிஏவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஜுவல்லரி டிசைன்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது, மெயின் டிசைன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே மகா மேடத்தோட மெயிலில் தான் இருக்குது சார் அப்படின்னு அந்த பிஏ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் டிசைனர்ன்ற போஸ்ட்டில் நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு கோபப்படுறாரு சூர்யா. மகா மேடத்துக்கு கால் பண்ணணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து டிசைனில் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு நீ சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா. அந்த டிசைன்ஸ்லாம் உடனே கிடைச்சாகணும், என்ன பண்ணணுமோ நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. மகாவையும் கூப்பிடக்கூடாது, ஆனால் அந்த டிசைன்ஸ்லேயும் சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூர்யா யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. கண்டிப்பாக மகாட்ட ஹெல்ப் கேட்டு தான் ஆகணும் சூர்யா, வேறு வழியே இல்லை, அதனால மகாட்ட பேச தான் செய்யணும். அடுத்ததான் சூர்யா என்ன பண்ண போகிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.